அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற நிலையில் பல்வேறு நாடுகள் மீது வர்த்தக போரை தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டின் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை ஐரோப்பிய யூனியன் அதிகரித்துள்ள நிலையில் கடுமையான பதிலடி தரப்படும் என டிரம்ப் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில்தான் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் வரி விதிக்க பரிந்துரைத்துள்ள நிலையில் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படும் வைனுக்கு 200% வரி விதிக்கப்படும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று அதிபராக தேர்வாகியிருந்தார். அன்றிலிருந்து அவரது நடவடிக்கைகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதாக கூறியதோடு அது மட்டுமல்லாமல் அவர்களை விலங்குகள் போல நடத்தியது உலக அளவில் எதிர்ப்பினை சம்பாதித்துக் கொடுத்தது. மேலும் பல நாடுகள் மீது வர்த்தக போரை டொனால்டு டிரம்ப் தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நம்பிக்கை வாய்ந்த கூட்டாளி, நட்பு நாடு என பார்க்கப்படும் இந்தியா மீது அதிரடியாக பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மெக்சிகோ, கனடா, சீனா போன்ற நாடுகள் தங்களுக்கு விதிக்கும் அதே அளவு வரியை நாங்களும் விதிப்போம் என கூறியிருக்கிறார். இதற்கு சீனா, கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியா இதுவரை இந்த விவகாரம் தொடர்பாக வாய் திறக்கவில்லை. இந்த நிலையில் புதன்கிழமை முதல் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுத்திருந்த வரி விலக்குகள், சலுகைகள் முடிவுக்கு வந்தது. இதையடுத்து ஸ்டீல் மற்றும் அலுமினிய இறக்குமதிக்கு 25% வரியை விதித்துள்ளது. இந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது 26 பில்லியன் யூரோ மதிப்பிலான அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் முடிவை ஐரோப்பிய யூனியன் கையில் எடுத்துள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பாவின் இந்த அறிவிப்புக்கு டொனால்டு டிரம்ப் கடும் எதிர்வினையாற்றியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், அமெரிக்க பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் கூடுதல் வரி விதித்தால் அதற்கு பதிலடியாக அந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீதும் அதே அளவு வரி விதிக்கப்படும். அது மட்டுமில்லாமல் இந்த உலகின் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவில் எந்தெந்த பொருட்களுக்கு என்னென்ன விகிதங்களில் வரி விதிக்கின்றனவோ அதே விகிதங்களை அந்த நாடுகளில் பொருட்களுக்கும் வரி விதிப்பதற்கான திட்டம் அடுத்த மாதம் அமலுக்கு வருவதில் எந்த மாற்றமும் இல்லை என கூறியிருக்கிறார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டிரம்பின் பார்வை மதுபானங்களின் பக்கம் திரும்பியிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு இந்தியா 150% வரி விதிக்கிறது என ஏற்கனவே அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விஸ்கிக்கு வரி விதிக்க பரிந்துரை செய்துள்ளது. முதல் கட்டமாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மதுபானங்களுக்கு வரி விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய யூனியனிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வைன், சாம்பெயின் உள்ளிட்ட மதுபானங்களுக்கு 200% வரி விதிக்கப்படும் எனவும் இது அமெரிக்காவின் வைன் மற்றும் சாம்பெயின் தொழிலுக்கு சிறப்பானதாக அமையும் என டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேலும் 200% வரி விதிக்கப்படும் என டிரம்ப் கூறியிருப்பது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.